நமது கோப்புதூர் மதுரை நூர்தன்னை திருத்தலத்தின் கட்டுமான பணிகளை உங்களோடு விவரிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே உங்களோடு தற்பொழுது நடக்கக்கூடிய பணிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக இப்பொழுது நம்முடைய ஆலயத்தினுடைய முகப்பில் நான் நிற்கின்றேன். ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில இந்த 3 கோபுர பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கோபுரத்தினுடைய மேற்பகுதியிலிருந்து கீழ் வரை அனைத்து பணிகளும் நிறைவடையக்கூடிய ஒரு சூழலில ஆலயத்திற்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக பீடத்திற்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய இந்த தூம் மிகவும் அற்புதமாக அழகாக வடிவமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த ஒரு காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள். வண்ணம் தீட்டக்கூடிய பணிகள் மற்றும் அந்த தூமில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பணிகளும் 90% அது நிறைவடைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். இன்னும் இந்த தூமில் நம்முடைய 12 திரு தூதர்களினுடைய படம் அமைக்கப்பட்டு மிகவும் அழகாக இந்த பணிகள் நிறைவடைய இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய மேற்கூரையில தட்டோடு போடக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தற்பொழுது இந்த பணியாளர்களால் பணி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்தின் வராந்தா இந்த ஒரு பகுதி, இந்த பகுதியில சபதி பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து தற்பொழுது வண்ணம் தீட்டக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தினுடைய ஜன்னல் மற்றும் ஆலயத்தின் இந்த தளமானது தற்பொழுது மார்பிள் போடுவதற்காக பதிப்பதற்காக அதற்கான அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது நம்முடைய ஆலயத்தினுடைய மெயின் ஹால்ல இருக்கிறோம். மெயின் ஹால்ல நீங்க பார்க்கிற பொழுது எல்லா விதமான பணிகளும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். ஒரு புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் ஆலயத்தினுடைய ஆடியோ சிஸ்டத்திற்கான அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கார்பெண்டர்ஸ் ஆலயத்தினுடைய கதவுகள் மற்றும் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த சீலிங்கான பெயிண்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்கு இந்த பகுதிக்கான தளத்திற்கான மார்பிள் போடக்கூடிய பணிகளும் விரைவில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த பணிகள் நிறைவடையக்கூடிய ஒரு சூழலிலே நம்முடைய ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பையும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த பகுதி ஒரு பீட பகுதி. நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த தூம் மற்றும் அதன் கீழ் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த பீட பணிகள் அனைத்தும் இன்று சகாய அன்னையினுடைய நவநாளில பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆகிய இன்று இந்த பணிகள் எல்லாம் துவங்குகிறது. இந்த பணிகளினுடைய அனைத்து வேலைப்பாடுகளும் மிக துரிதமாக விரைவிலே இந்த பணிகள் நிறைவடைய நாம் அனைவரும் அன்னையிடம் ஜெபிப்போம். அன்னையவள் நமக்காக உடனிருந்து இந்த ஒரு பணியை நிறைவாக செய்ய உதவுவார்கள் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவரிடம் இருக்கிறது. இது இந்த நாளிலே இத்தனை பணிகள் நடைபெற எல்லா உள்ள இறைவனுடைய துணையும் லூர்து அன்னையினுடைய பாதுகாப்பு மற்றும் உங்கள் அனைவரினுடைய ஒத்துழைப்பும் உங்கள் அனைவருடைய பேருதவியும் இந்த ஆலயம்
இந்த அளவிற்கு வளர்ந்திருக்க, உயர்ந்திருக்க, பணிகள் அனைத்தும் நிறைவடையக்கூடிய ஒரு நிறைவை நோக்கி பயணிக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கொடுங்கள், முகமலர்ச்சியோடு கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் நிறைவடைய மீண்டும் உங்கள் அனைவரிடமும் ஜெபத்தையும் ஒத்துழைப்பையும் உதவியையும் கோரி தொடர்ந்து லூர்து அன்னையின் ஆசை இன்றும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருக்க மன்றாடுகிறோம்.